ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முடி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த முடி இல்லாமல் இந்த கோடுக்கு இந்த சைடு இருக்கிற முடியை ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. எல்லா முடியும் எடுக்காமல் ஃபஸ்ட் லேயரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பஃபி ஆக்கிட்டு நல்லா வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹேர் பின் குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் இருக்கிற முடியை எடுக்காமல் பேலன்ஸ் இருக்க பேக் சைடு விட முடியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா வந்து ஒரு பஃபி ஆக்கிடுங்க. உள்ளார வந்து சீப்பு வச்சு பஃபி ஆக்கிடுங்க. தின் ஹேராக இருக்கவங்களுக்கு எப்போதுமே ஒரு லேயரும் இந்த மாதிரி எடுத்து உள்ளார சீப்பு வச்சு கொஞ்சம் பஃபி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் டோட்டலாக ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி குத்திருக்கோம் இல்லையா, அதே இடத்துல சேமாக வச்சு பின் குத்திட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம், எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி லேயராக எடுத்து அதை பஃபி ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதை லைட்டாக சீவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பேக் சைடு ஒரே இடத்துலையே, இப்போ நம்ம அந்த 3 லேயருமே நம்ம ஒரே இடத்துலையே தான் பின் பண்ணுறோம். நீங்கள் ஓப்பன் ஹேர் விட்டுக்கலாம், இல்லை கீழே என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சைடு போனிடெயில் போட்டுக்கலாம், எது கூட வேணாலும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைலோட ஃப்ரண்ட் வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும்.